Hello students, welcome to English Maths Academy. இது 12th Mathematics, Chapter 2 Complex Numbers, Exercise 2.8ல first 2 questions பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If omega not equal to 1 is a cube root of unity, show that a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to -1. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? LHS a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மேலையும் கீழையும் ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணுங்க. a plus b omega plus c omega square into omega divided by, அடுத்ததா டினாமினேட்டரை ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப டைரெக்டாக ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அதற்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்குது, அதாவது omega cube equal to 1 and omega power 4 equal to omega cube into omega, so 1 into omega equal to omega. அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இப்போ a omega ஸ்கொயரை ஒமேகாவால் இன்ட்டு பண்ணிங்கன்னா a into omega cube வரும். it is equal to 1 into a equal to a plus b into omega b omega plus சி ஒமேகாவை ஒமேகாவால் இன்ட்டு பண்ணிங்கன்னா சி இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் அதே போல் இதை மேலைங்களையும் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை, கீழே ஒமேகா ஸ்கொயரில் டைரெக்டாக இன்ட்டு பண்ணுறப்ப ஃபஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ ஒமேகாவை ஒமேகா ஸ்கொயரில் இன்ட்டு பண்ணுறப்ப ஏ ஒமேகா க்யூப் ஆகிடும். ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1, ஸோ 1 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ. அடுத்ததாக பி ஒமேகா ஸ்கொயரை ஒமேகா ஸ்கொயரில் இன்ட்டு பண்ணுறப்ப பி இன்ட்டு ஒமேகா பவர் 4 ஆகிடும். ஸோ ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகா, ஸோ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் சி ஒமேகா ஸ்கொயர். இப்போ மேலே இங்கேயும் பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? அதே போல் இங்கே இதை கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ ரூல் இருக்கு, என்னது? சின்ஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த ப்ளஸ் 1 ரைட் சைடில் போனால் -1 ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு RHS. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. ஷோ தட் √3/2 plus i/2 whole power 5 plus √3/2 minus i/2 whole power 5 equal to -√3. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். முதல்ல இதோடைய போலார் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கலாமா? √3/2 plus i/2 equal to r into cos theta plus i into sin theta, where r equal to modulus equal to root of x square plus y square equal to root of, where x equal to √3/2. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √3 ஆயிரும், 2 வந்து 4 ஆகிடும், ப்ளஸ் y equal to i into 1/2. i விட்டுடுங்க, 1/2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஈக்குவல் டு, கீழே காமனாக இருக்குது, மேலே ஆட் பண்ணிங்கன்னா 3 + 1 4, 4/4 ஈக்குவல் டு 1, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. அடுத்தது ஆர்குமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும்.
இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் தீட்டா தான். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan inverse of y by x equal to tan inverse of where y equal to 1 by 2 and x equal to root 3 by 2. இப்போ 2 cancel பண்ணிட்டீங்கன்னா equal to tan inverse of 1 by root 3. Therefore theta equal to 30 degree. ரேடியனில் எப்படி எழுதுவோம்? pi by 6. இப்போ ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ தெரியும். இப்போ இங்கே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். therefore root 3 by 2 plus I by 2 equal to r equal to 1. ஸோ 1 தேவையில்லை. cos theta equal to pi by 6 plus I into sin pi by 6. இப்போ இதை வந்து ஃபிஃப்த்து பவருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ root 3 by 2 plus I by 2 whole power 5. now இங்கே பவர் 5 போடுறப்ப யூஸிங் டிமாய்வர்ஸ் தியரம் இது எப்படி மாறும்? cos 5 pi by 6 plus I into sin 5 pi by 6. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? root 3 by 2 minus I by 2 whole power 5. அதாவது இதோடைய கான்ஜுகேட் எழுதிக்கலாமா? consequently the conjugate of root 3 by 2 minus I by 2 whole power 5 equal to cos 5 pi by 6. கான்ஜுகேட் என்ன செய்வாங்க? இந்த ப்ளஸ் இங்கே மைனஸாக போடணும். மைனஸ் I இன்ட்டு sin 5 pi by 6. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ரெண்டுமே ஆட் பண்ணுறாங்க. அதாவது root 3 by 2 plus I by 2 whole power 5 plus root 3 by 2 minus I by 2 whole power 5. ஆட் பண்ணுறப்ப என்னவாகும்? இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது கேன்சல் ஆகிரும். ஸோ 2 into cos 5 pi by 6 equal to 2 into cos, இது எப்படி எழுதலாம்? pi minus pi by 6. அதாவது 6 pi minus pi equal to 5 pi by 6. ஓகேயா? it is of the form cos 180 minus theta. we know that cos 180 minus theta equal to minus cos theta. So 2 into minus cos pi by 6. இப்போ cos pi by 6 cos 30 degree equal to 2 into cos 30 equal to root 3 by 2. 2 cancel பண்ணிங்கன்னா it is equal to minus root 3 equal to RHS. That's all.